ஹாய், ஹலோ, வணக்கம். அண்ணன் ஒரு கோயில், ஒரு நல்ல சீன். ஜானகி, இட்ஸ் டூ ப்ளே ஜானகி. நோயாளி இறந்த பிறகு டாக்டர் வந்து என்ன பிரயோஜனம்? நாம் ரெண்டு பேரும் முதல் முறையாக நேரில் சந்திக்கும் போது எப்படியெல்லாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதுக்கு நேருமாறாய் இப்போ நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமை பார்த்தியா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே ஆண்டவன் நம்மை சந்திச்சிருக்கவே வேண்டாம். என்னை காப்பாற்றுறதுக்காக நானே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்திலே யாருக்காக இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேங்க? உயிர்களை காப்பாற்ற வேண்டிய நானே ஒரு உயிரை அழிச்சிட்டேன். அது அழிக்கப்பட வேண்டிய உயிர்தான். அதுக்காக தண்டனை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாலே நான் செய்து முடிக்க வேண்டியது மாபெரும் பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனால தான் போலீஸிலிருந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஜானகி, உன் கற்பனையிலேயே நீ பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற டாக்டர் ரமேஷ் இல்லை. நான் இப்போ ஒரு கொலகார ரமேஷ். நிச்சயமாக நான் நம்ப மாட்டேன். அது உன்னுடைய நம்பிக்கை. நான் சொல்கிறது தான் உண்மை. நீங்கள் எதுக்காக கொலை செய்யணும்? சொல்கிறேன் ஜானகி. எங்கள் வீட்டுக்குள்ளேயே நுழையும் போது ஒரு கோவிலுக்குள்ளேயே நுழையும் மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கும். அவ்வளவு தெய்வீகமான இடம். மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்புக்கோர் எல்லை உன்னை போல் இல்லை. பொன் வண்ணரதம் ஏறி இன்மண்ணில் எங்கும் ஓடி, பொன் வண்ணரதம் ஏறி இன்மண்ணில் எங்கும் ஓடி, நல்லன்பு துணை தேடி நான் தருவேன். மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்புக்கோர் எல்லை உன்னை போல் இல்லை.